Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தர், அதாவது டைப்பிஸ்ட். ஓகேங்களா. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 15,900 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 1 இருக்குது. எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயது கம்ப்ளீட் ஆனவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு பிசியாக இருந்தால் 34 வரைக்கும் இருக்கலாம். எம்பிசியாக இருந்துச்சு அப்படின்னாலும் 34 வரைக்கும் இருக்கலாம். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 37க்குள்ளே இருக்கீங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா February 8க்குள்ளே நம்ம அங்கே அப்ளிகேஷன் சென்ட் ஆகிற அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி நம்ம அனுப்பிச்சி வச்சிடணுங்க. அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே தங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் ஏதேனும் இருந்தால் அதை கண்டிப்பாக இதோட இணைத்து அனுப்பணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டில் தான் நம்ம அனுப்ப போகிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் திருப்போரூர், அதாவது February 8 மாலை 5:45 மணிக்குள்ளே அங்கே அவங்களுக்கு போய் சென்று அடையிற மாதிரி நம்ம அனுப்பணுங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு எப்போ இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறத கால் லெட்டர் பார்த்திங்கன்னா பின்னர் அவங்க போஸ்ட்லேயே அனுப்பிச்சி வைக்கலாம், அல்லது நம்மளோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் கம்யூனிகேஷன்ஸ்க்கும் சென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை எப்போவுமே அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுங்கள். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், பாலினம், தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, உங்களுடைய ஃபோட்டோ இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே உங்களோட சைனை போட்டுருங்க. உங்களோட வயது, அதாவது 1/7/2023 படி உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணுங்க. கல்வி தகுதி, தற்போதைய முகவரி, உங்களோட அட்ரஸ், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, உங்கள்கிட்ட ஆக்டிவாக இருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரியை கொடுங்க. மதம், வகுப்பு அல்லது பிரிவு, சொந்த மாவட்டம். பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். கொரோனா தொற்றிலையில் ஏதோ ஒரு காரணத்தினால அம்மா அப்பா இல்லை, பெற்றோர்களை இழந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த இடத்துக்கு டிக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான சான்றிதழை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பள்ளி மாற்றுச் சான்றிதழ், டிசி, கல்வி தகுதி சான்றிதழ், 10th மார்க் ஷீட், ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், முன்னுரிமை சான்றிதழ், ப்ரெஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, ஏதோ ஒரு சான்றிதழுக்காக முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு இன்லேண்ட் போஸ்ட் கார்டு வாங்கி அதில் 30 ரூபீஸ்க்கான ஒரு போஸ்டல் ஸ்டாம்பை நீங்கள் ஒட்டிட்டு மேலே சொல்லியிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய நாள், தேதியை நீங்கள் இடமும் தேதியும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சைன் போட்டுருங்க. அதை நம்ம அட்டாச் பண்ணக்கூடிய ஜெராக்ஸ், டிசி, மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ் எல்லாத்துக்குமே ஜெராக்ஸ் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அந்த ஜெராக்ஸில் கீழே பாட்டம் ஆஃப் த பேஜில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி உங்களுடைய சைனை கீழே போட்டுருங்க. அதாவது எல்லா ஜெராக்ஸ்லேயும் செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டிருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மறக்காமல் போட்டுருங்க. 30 ரூபாய்க்கான அஞ்சல் உரை, அதாவது போஸ்ட் கவர் வாங்கி நம்ம அவங்களுக்கு அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நம்மளோட வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் இந்த வீடியோ டைட்டிலுக்கு கீழே மோருன்னு இருக்கும். அந்த மோருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க்குன்னு இருக்கும். நோட்டிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிற நோட்டிஃபிகேஷன்ஸ், ப்ரைவேட் எம்என்சி கம்பெனிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், எந்த விதமான ஒரு ஜாப் அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் GK with GKவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.